இந்த பதற்றம் தணியக்கூடிய வகையிலான பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்ட பிறகும் கூட நம்முடைய பாதுகாப்பு படையினர் எல்லை பகுதியில் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இதன் மூலமாக பாகிஸ்தானை நம்ப முடியாது, பாகிஸ்தானுடைய ராணுவத்தை நம்ப முடியாது என்ற அடிப்படையில் நம்முடைய பாதுகாப்பு படையினர் எல்லை பகுதியில் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். ஏதேனும் ஒரு சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். அதற்காக நம்முடைய எல்லை பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிட்டிருப்பதாக, நம்முடைய ராணுவர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் அத்துமீறுகிறது என்றும் விக்ரம் மிஸ்ரி ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலைமையை உணர்ந்து பாகிஸ்தான் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இந்த அடாவடி செயலை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் அத்துமீறினால் இந்தியா மிகப்பெரிய பதிலடி கொடுக்கும், பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்திய படைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்றும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக எல்லையில் பதற்றம் என்பது இருக்கிறது என்பது உறுதியாக இருக்கின்றது. எல்லையில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்பது உறுதியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விக்ரம் மிஸ்ரியுடைய இந்த அறிவிப்புக்கு, இந்த பேட்டிக்கு பிறகாக இந்த நிகழ்வு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக கூட தொடர்ச்சியாக எல்லையில் ட்ரோன்கள் பல்வேறு இடங்கள், குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையொட்டி காணப்படக்கூடிய இந்திய மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அதே போன்று ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட அதை ஒட்டிய மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் வழக்கம் போல 4வது நாளாக இன்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வெளியானது. அது தொடர்பான ANI-யிலும் கூட செய்திகள், அது தொடர்பான காட்சிகள் வெளியானது. அதிலும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நாக்ரோட்டா என்ற பகுதியில் ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தினார்கள், நாச வேலையை ஏற்படுத்த முயற்சித்தார்கள் என்ற செய்தியெல்லாம் வெளியானது. ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சரும் கூட நம்முடைய மாநிலத்தில் ஜம்மு காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி சத்தம் கேட்டது என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். மக்களுக்கு அவர் பதிவாக கூட வெளியிட்டிருந்தார். இங்கு ஒரு வெடி சத்தம் கேட்டது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் மீண்டும் தன்னுடைய அடாவடி தொடங்கி இருக்கிறதா என்றுதான் பார்க்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. உடனடியாக ஏற்கனவே அங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டது நம்முடைய ராணுவர்கள் உஷாரடைந்தார்கள், தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதோடு பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டு அவருடைய முயற்சியும் வழக்கம் போல முறியடிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு இந்த முறை ஏமாற்றத்தையே நம்முடைய ராணுவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ந்து அந்த பகுதியில் நடைபெற்ற நிகழ்வுகள் செய்தியாக வந்த நிலையில் அதற்கு பிறகு கூட அந்த செய்திகள் எல்லாம் ANI கூட அந்த செய்திகளை நீக்கியது. அதாவது ஒரு சந்தேகத்திற்குரிய நடமாட்டம் காணப்படுவதாக வெளியிட்ட செய்தியெல்லாம் நீக்கியது. அப்போது ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டது. அதாவது எல்லையில் உண்மையில் பதற்றம் காணப்படுகிறதா, அதில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் அதை உறுதிப்படுத்தும் வகையிலாக எல்லையில் என்ன நடக்கிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் வகையிலாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அளித்த அந்த பேட்டியின் மூலமாக, அந்த தகவலின் மூலமாக தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் மீண்டும் 4வது நாளாக அத்துமீறி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பதற்றத்தை தணியக்கூடிய வகையிலான பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் அதை மீறி அவருடைய வழக்கம் போலான அந்த அடாவடி செயலை காண்பித்திருக்கிறார்கள். இந்திய எல்லையை நம்முடைய வீரர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள். பாகிஸ்தான் நிச்சயமாக தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். பாகிஸ்தான் அத்துமீறினால் இந்தியா பதிலடி கொடுப்பதற்கு தயங்காது. அவர்களுக்கு அனைத்து உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்திய படைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய எல்லையை நமது வீரர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள். அதனால் பாகிஸ்தானுடைய வேலையில் இங்கு வழக்கமோடு ஈடுபடாது என்று விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்கிறார். இதனால் மீண்டும் அங்கு போர் பதற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. என்றால் கடந்த 22ஆம் தேதி பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா சரியான நேரம் பார்த்து துல்லிய தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் துல்லிய தாக்குதல், பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்கள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்கள், தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மிக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார்கள். அதாவது நாம் முழுக்க தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்கினோம், அங்கிருக்கூடிய பொதுமக்களையோ அல்லது ராணுவ வீரர்களை நாம் குறிவைக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இதற்காக பாகிஸ்தானுடைய ராணுவம் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொண்டால், எதிர்வினை ஆற்றினால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அதேபடி பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றியது. இந்தியாவுடைய பல்வேறு இடங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அப்போது தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் என்பது உச்சகட்டத்தை அடைந்து வருகிறது. அதை தணிக்கும் வகையில், அதாவது போற்றும் சிறிய அளவிலான தாக்குதல் என்றே கூறலாம். என்றால் போர் என்றால் இரு நாடுகளும் முழு சக்தியை பயன்படுத்தி ஒருவர் தாக்கிக் கொள்வது போர். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட இடங்களை குறிவைத்து நடத்தப்படக்கூடிய ட்ரோன் மற்றும் சிறிய ஏவுகணை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு தாக்குதல் என்பதால் இது முழுவதுமாக போர் என்றும் சொல்ல முடியாது, போருக்கு முந்தைய நிலை என்று சொல்லலாம். ஆனால் அதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து அவருடைய முயற்சி முறியடித்து வந்தது.
அதனுக்கு தகுந்த பதிலடியும் கொடுத்து வந்தார்கள். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று திடீரென்று செய்தியானது, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஒரு முக்கியமான பதிவை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த பதிவில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த போர் பதற்றம் முடிவுக்கு வருகிறது. இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், இரு நாடுகளும் அதை ஏற்றிருக்கிறார்கள், இரு நாடுகளோடு சம்மதத்தோடு அது நடைமுறைக்கு வருகிறது, போர் பதற்றம் தணிகிறது, இரண்டு நாடுகளும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள், இனி அமைதியாக இருப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதையே அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸும் தெரிவித்திருந்தார். இரு நாடுகளிடையான பிரச்சனை என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். அதோடு அவர்கள் தரப்பில் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று மிக முக்கியமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை செயலாளர் அவரும் தெரிவித்திருந்தார். அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த போர் பதற்றம் என்பது முடிவுக்கு வருகிறது, நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம், அதாவது எல்லையில் பதற்றத்தை தணிக்கக்கூடிய வகையில் அதை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்கின்றோம், இந்தியாவும் அதை கடைபிடிக்கும், இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டபடி அமைதியாக இருப்போம் என்று பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருந்தார். அப்படியாண்டால் ஒருபுறம் அமெரிக்காவுடைய அதிபர் தெரிவித்திட்டார், அதே போன்று மறுபுறம் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்திருந்தார், ஜெய்சங்கரும் தெரிவித்திருந்தார், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் என்பது முடிவுக்கு வருகிறது, இரு நாடுகளும் ஒருமித்த கருத்துடன் ஒப்புக்கொண்டு பதற்றத்தை தணிப்பதற்காக முடிவுக்கு வந்திருக்கின்றோம், இனி எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்று தெரிவித்திருந்தார். இப்படியும்